மரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு முன்னாடி மரம் நட்டு வளர்த்தா அந்த மரத்துல இருந்து இலை விழுகும், அதை கூட்டணும், அது பெரிய வேலை. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தோட வேர் வந்து அஸ்திவாரத்தையோ காம்பவுண்ட் சுவரையோ பாதிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த 10 மரத்தை நட்டா காம்பவுண்ட் சுவரையும் ஒண்ணும் பண்ணாது, அஸ்திவாரத்தையும் எதுவும் பாதிக்காது, இலையும் பெருசா விழுகாது. முதல்ல ஒரு 2 மரங்கள், மகிழ மரம், இன்னொன்னு இலுப்பை மரம். இந்த 2 மரங்களுமே மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு தெய்வ கடாட்சம் மிகுந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த இடத்துல இருக்கும், செல்வ கடாட்சம் அந்த இடத்துல இருக்கும். வருஷம் முழுக்க 365 நாளும் எவர்கிரீன், ஒரு பசுமையாவே இருக்கும் அந்த மரங்கள். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குருவிகள் சத்தத்தை கேட்டு சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப இந்த 2 மரங்கள் நட்டா அந்த இடமே நிறைய குருவிகள் இந்த மரங்களுக்கு வரும். ஒண்ணு. அதே மாதிரி சரக்கொன்றை மரம் சித்திர மாசத்துல இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல நிறைய மஞ்சள் கலர்ல அப்படியே பூத்து நிற்கும். மரமே வந்து அப்படியே மலரா நிரம்பி இருக்கும். பெரிய பூங்கொத்தை நட்டு வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அழகான மரங்கள். இந்த மரமும் நீங்க வந்து வீட்டை ஒட்டியே நடலாம். இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு பயன் தர்ற மரங்கள் தான் வேணும், நான் அதை தான் நடுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ கொய்யா மரம் நடலாம், சீதா பழ மரம், பலா நடலாம், மாமரம் நடலாம், எலுமிச்சை மரம் நடலாம், நெல்லி மரம் நடலாம், ஏன் ஆரஞ்சு பழ மரம் கூட நடலாங்க. பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும், பெருசா இலையும் விழுகாது, காம்பவுண்டையோ அஸ்திவாரத்தையோ எந்த வித பாதிப்பும் பண்ணாது.